Hallelujah. Hallelujah. Once again, we greet you all in the name of Jesus of Nazareth in this morning. இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமுறை கூட நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். खुदावन अभी तक हमें संभाला है, सुरक्षित रखा है, उसका धन्यवाद करेंगे. இதுவரைக்குமாக கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். जो हम जीवित है उसके अनुग्रह है. நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ये सुबह के वक्त खुदावंद का उपस्थिति में हम आए हैं. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். आज को वचन में ध्यान करेंगे. இந்த நாளின் செய்தியை நாம் பார்க்கலாம். रोमियों किताब 8वां अध्याय 18 से लेकर 26 तक आज ध्यान करने वाले हैं. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரை நாம் தியானிக்க போகிறோம். उसमें खास एक बात लिखा है. அந்த இடத்திலே ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. जो अभी हम परेशानी उठा रहे हैं, இந்த பூலோகத்திலே நாம் படுகிற இந்த பாடுகள் जो आने वाला महिमा की बराबर नहीं है. வரப்போகிற தேவனுடைய மகிமைக்கு அவைகள் ஒப்பானதல்ல. हम जरूर परेशानी उठा रहे हैं. நாம் பாடுகளை और சகிக்கிறோம். एक इंसान के अंदर परेशानियां हैं. ஒவ்வொரு மனுஷருக்குள்ள பாடுகள் இருக்கிறது. मगर परमेश्वर जो आदम हव्वा को बनाया, पहले शुरुआत में बनाया, वो उसमें परेशानी नहीं था. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது இப்படிப்பட்ட பாடுகள் கிடையாது. उत्पत्ति किताब पहला अध्याय 31वां वचन में हम पढ़ते समय में ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31லே நாம் அதை வாசிக்கும் பொழுது परमेश्वर ने 6 दिन में सब कुछ बनाया, इंसान समेत. ஆண்டவர் 6 நாளைக்குள்ளே பூமியையும் மனுஷர் எல்லாவற்றையும் படைத்து முடித்தார். और खुदा ने देखा बहुत अच्छा. எல்லாவற்றையும் தேவன் நல்லதென்று கண்டார். उनके साथ घूमता फिरता था परमेश्वर. அவர்களோடு தேவன் உலாவி வந்தார். वो धरती स्वर्ग जैसे था. இந்த பூமி ஒரு பரலோகம் போல இருந்தது. जो परमेश्वर ने भी एक आज्ञा भी दिया रखा. ஆண்டவர் ஒரு கட்டளையை மனுஷர்களுக்கு கொடுத்திருந்தார். फलान वृक्ष का फल मत खाना. குறிப்பிட்ட ஒரு விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். इंसान ने शैतान को बात मानकर धोखा खा लिया. ஆனால் மனுஷனோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். परमेश्वर को महिमा खो लिया. அதனாலே தேவனுடைய மகிமையை இழந்தான். धरती पूरा राज करने का अधिकार खुदा ने दिया, उसने खो लिया. பூமி முழுவதையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பெற்றிருந்தான், அதையும் இழந்து போனான். और परमेश्वर का संगति भी उसने खो लिया. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஐக்கியத்தையும் அவன் இழந்து போனான். इसी के कारण அதன் நிமித்தமாக धरती श्रापित हो गया है. இந்த பூமி சபிக்கப்பட்டது. स्त्री श्रापित हो गया है. அந்த ஸ்திரீ சபிக்கப்பட்டார். आदमी भी श्रापित हो गया. மனுஷன் சபிக்கப்பட்டான். शैतान भी श्राप हो गया है. அந்த இடத்துல அந்த சர்ப்பத்தையும் தேவன் சபித்தார். सारे श्रापित हो गया. எல்லாம் சாபமானது. ये श्रापित होने के कारण இந்த சாபம் வந்ததினாலே धरती अच्छी तरह फल नहीं देती है. இந்த பூமியானது நல்ல விளைச்சலை கொடுக்க स्त्री முடியவில்லை. वेदना के साथ बच्चों को जन्म देती है. பெண் வேதனையோடு பிள்ளையை பெற்றெடுக்க मात्र ने परमेश्वर ने कहा, ஆண்டவர் சொன்னார், शैतान से कहा, பிசாசிடத்திலே சொன்னார், तेरे वंश और स्त्री का वंश के बीच में मैं क्रोध खड़ा करूंगा. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையிலே நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். वो तेरा वंश और उसके वंश के क्रोध, बीच में क्रोध होंगे. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையிலே பகை உண்டாகும். इसलिए शैतान इंसान के खिलाफ में काम करता रहे. ஆகையால் தான் பிசாசு இதுவரைக்கும் மனுஷருக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். मगर खुदावंद इसके बीच में भी अपना जय पाता है. ஆனால் இதற்கு இடையிலே தேவன் ஜெயம் சிறந்தார். खुदावंद कहा है, இயேசு தேவன் சொன்னார், स्त्री का बीज तेरा सिर को कुचलाएगा. ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். तू उनको हड्डी को डसेगी. நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். प्रभु ने शुरुआत में ये बात कहा. இது ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. इंसान ने गुनाह किया, மனுஷன் பாவம் செய்தான். पाप की मजदूरी तो मृत्यु है. பாவத்தின் சம்பளம் மரணம். और एक ने पाप करके परमेश्वर को महिमा से रहते. எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போனார்கள். कोई होगा भेड़ के समान अपने अपने रास्ते में हम खो चुके हैं. காணாமற் போன ஆடுகளைப் போல வழி தப்பி எல்லாரும் போய் விட்டார்கள். जब इंसान ने गुनाह किया तब से परेशानियां उठाते रहते हैं. பாவம் செய்த நாளிலிருந்து மனுஷன் வேதனை சகித்துக் கொண்டிருக்கிறான். यशायाह नबी किताब 25वां अध्याय 8वां वचन में ऐसे लिखा है, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே प्रभु ने मृत्यु के ऊपर जय पाया है. தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். हालेलुया. हालेलुया. या प्रभु ने जय पाया मृत्यु के ऊपर. पढ़ लीजिएगा 25वां अध्याय 8वां वचन. यशायाह नबी किताब में सिर्फ पहले एक शब्द पढ़ लीजिए. ஏசாயா 25:8.
वह मृत्यु का सदा के लिए नाश करेगा। वो मृत्यु को सदा के लिए नाश करेगा। काफी है। அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். मृत्यु के ऊपर जय पाया। மரணத்தை அவர் ஜெயித்தார். अभी इंसान को मृत्यु है ही नहीं। இனி மனுஷருக்கு மரணம் கிடையாது. वो सबको नहीं है। எல்லாருக்கும் இது கிடையாது. जो मसीह को ग्रहण करता है, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு उसकी दूसरी मृत्यु है ही नहीं है। அவளுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. ये प्रकाशित वाक्य 20:6 में हम पढ़ते हैं। இதைதான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் धन्य வாசிக்கிறோம். है, धन्य है और पवित्र है जो पहले मृत्यु में भाग लिया, उसको दूसरी मृत्यु है ही नहीं। முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு கொள்ளுகிறவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அவன் மேலே இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் கிடையாது. पहले पुनरुत्थान हो रहे हैं हम लोग, அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு கொள்ளுகிறார்கள். उसको दूसरी मृत्यु है ही नहीं। அவர்களுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. एक दफा शरीर में आए, एक दिन मरना है, சரீரத்திலே வந்தவர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை मगर हमारा மரிக்க आत्मा வேண்டும். मरती नहीं है। ஆனால் நம்முடைய ஆத்மா ஒரு நாளும் மரிக்காது. चाहे अनंत काल परमेश्वर का संग संग रहना, ஒன்று தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும், अनंत काल नरक में तड़पते रहना। இல்லாவிட்டால் நித்திய நித்தியமான அந்த நரகத்திலே வேதனைப்பட आज से வேண்டும். मुझसे प्यार किया परमेश्वर ने, உங்களை என்ன நேசித்ததான ஆண்டவர் धरती पर अपना एकलौता पुत्र को भेज दिया। இந்த பூலோகத்திற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். जो कोई भी उसके ऊपर विश्वास रखते हैं नाश नहीं होंगे, அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போவது கிடையாது, अनंत काल जीवन प्राप्त करेंगे। நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். जब खुदावंद ईसा मसीह सब कुछ क्रूस पर जय पाया है, ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயித்த பிறகு और कुलुस्सियों की किताब 2 अध्याय 14-15 में, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே, कुलुस्सियों 2 अध्याय 14-15 में ऐसे हम पढ़ते हैं, கொலோசியர் 2:14-15 हमारा खिलाफ में जो लेखा रखा था, நமக்கு விரோதமாய் நமக்கு எதிரிடையாய் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் नेम का अनुसार, கட்டளைகளின்படி, परमेश्वर के आगे का अनुसार, தேவனுடைய கட்டளைகளின்படி जो हमारा खिलाफ में जो कुछ लेखा रखा था, सारे के सारे निकाल कर क्रूस पर कील के द्वारा ठोक कर खुदावंद ईसा मसीह जय पाया है। அவர் எல்லாவற்றையும் எடுத்து சிலுவையிலே ஆணி எடுத்து அவைகளின் மேலே வெட்டி சிறந்தார். वो उसमें जय पाया है, அவைகளின் மேலே அவர் வெட்டி मृत्यु के சிறந்தார். ऊपर जय पाया। மரணத்தை அவர் ஜெயித்தார். अभी विश्वास करने वालों को मृत्यु है ही नहीं। விசுவாசிக்கிறவர்களுக்கு இனி மரணம் கிடையாது. पहले कोरिन्थियों 15वां अध्याय 53 to 57 में पढ़ते समय में, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53 முதல் 57 வரை நாம் வாசிக்கும் பொழுது, प्रभु ऐसे घोषणा करता है, ஆண்டவர் அங்கு ஒரு வெற்றி முழக்கம் हे இடுகிறார். मृत्यु तेरा जय कहाँ है? மரணமே உன் கூர் எங்கே? अभी आप पढ़कर सुनेंगे पहले कोरिन्थियों 15वां अध्याय 53 और 54। हे मृत्यु तेरी जय कहाँ रही? हे मृत्यु तेरा डंक कहाँ रहा? Praise the Lord। बस ये मृत्यु तेरा जय कहाँ रहे? மரணமே உன் கூர் எங்கே? ये अधोल तेरा डंक कहाँ है? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? हालेलुया। उसमें जय पाया मसीह, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகளின் மேலே வெற்றி சிறந்தார். क्योंकि ஏனென்றால் इंसान से प्यार किया, மனுஷனை அவர் அதிகமாய் நேசித்தார். हमसे प्यार किया। நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். हालेलुया। प्रभु ने एक प्लान रखा है। ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். अभी हम पढ़ेंगे, हमारा जीवन बदल जाएगी। நம்முடைய இதை நாம் வாசிப்போம், நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். यशायाह नबी किताब 35 में 1 से 10 तक पढ़ते समय में, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை நாம் வாசிக்கும் பொழுது 10वां वचन पढ़कर सुनेंगे। यहोवा के छुड़ाए हुए लोग लौट कर जय जयकार करते हुए सियोन में आएंगे और उसके सिर पर सदा का आनंद होगा। वे हर्ष और आनंद पाएंगे, वे हर्ष और आनंद पाएंगे और शोक और लंबी सांस का लेना चाहता रहेगा। Praise the Lord। हालेलुया। हालेलुया। जितने भी खैस क्लेश सारे के सारे दूर चले जाएगा। எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். दुनिया उत्पन्न से जैसे इंसान ने गुनाह किया है, तब से उनको शांति हट गई है।
மனுஷன் பாவம் செய்த உடனே அவனுடைய சமாதானத்தை அவன் இழந்து போனான். जब मसीहा छुटकारा जब तक इंसान को नहीं देगा, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு திரும்பமாக அந்த பாவத்திலிருந்து எதுவரைக்கும் விடுதலை தரவில்லையோ, छुटकारा नहीं पाएंगे जब तक, இதுவரைக்கும் மனுஷன் அதிலிருந்து அவன் விடுதலை பெறவில்லையோ, हालेलुया, उनका अंदर शांति नहीं है, आनंद नहीं है. அவனுக்குள்ளே சந்தோஷமும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் விடுதலை जो அடைவார்கள். धरती भी आजादी हो जा रही है, இந்த பூமியும் விடுதலை அடைய போகிறது. தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் விடுதலை जो அடைவார்கள். मसीह को ग्रहण किया है लोग, उनको खुदावंद 1000 साल राज्य करते समय में धरती क्या हालत होगा हम पढ़ेंगे. ஆண்டவர் இந்த பூமியை 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் பொழுது என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பார்க்கலாம். ऐसे नबी किताब 11वां अध्याय 6 से 9 तक ஏசாயா 11 6 முதல் 9 வரை पढ़ लीजिएगा. तब भेड़िए भेड़ के बच्चों के संग रहा करेगा और चीता बकरी के बच्चे के संग बैठा चीता करेगा। बकरी के बच्चे के बकरी के बच्चे का संग बैठा करेगा बैठा करेगा, और बछड़ा और जवान सिंह और बछड़ा और जवान सिंह और पाला पोसा हुआ बैल तीनों इकट्ठे रहेंगे और एक छोटा लड़का उनकी अगुवाई करेगा। एक छोटा उसका अगुवाई करेगा. गाय और रीछनी मिलकर चरेंगी। हाँ, गाय और रीछनी मिलकर रीछ. चरेंगी और उनके बच्चे इकट्ठे बैठेंगे। सिंह बैल के समान भूसा खाएगा। सिंह बैल के समान क्या खाएगा? भूसा खाएगा। भूसा खाएगा. हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। पढ़ लीजिए. हाँ, तमिल भाषा. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமையும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். अरे शेर भूसा खाएगा. हालेलुया. சிங்கம் புல்லை தின்னும். जब पहले परमेश्वर जानवर बनाते समय में एक दूसरे के खिलाफ में क्रोध नहीं था. ஆரம்பத்திலே ஆண்டவர் மிருகங்களை உண்டாக்கின பொழுது ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று இல்லை. सारे घास फूस खाते रहते थे. எல்லாம் புல்லை தின்றது. मगर जब गुनाह अंदर आया, ஆனால் பாவம் வந்த உடனே इंसान के अंदर भी क्रोध, झगड़ा, मर्डर, सारे स्पिरिट आया. மனுஷனுக்குள்ளே விரோதங்களும் பகைகளும் கொலைபாதங்களும் உண்டானது. जानवर के अंदर भी आ गया. மிருகங்களுக்குள்ள வந்தது. इसलिए एक जानवर दूसरे को खाने लगे. ஆகையால தான் மிருகங்கள் ஒன்றை ஒன்று इंसान கொன்று एक दूसरे के சாப்பிடுகிறது. खिलाफ में खड़ा हो जाते हैं. மனுஷர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி நிற்கிறார்கள். ஆனால் ये खुशी खबरी है. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, हमेशा के लिए वो नहीं है. இது என்றைக்கும் என்றைக்குமாய் धरती கிடையாது. पर खुदावंद अपने राज्य को स्थापित करने वाला है. ஆண்டவர் இந்த பூலோகத்திலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க आप போகிறார். मसीह को ग्रहण किए हुए व्यक्ति हुए तो நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருப்பீர்களானா उनको साथ ही धरती पर हम राजा की तरह राज करने वाले हैं. அவரோடு கூட சேர்ந்து நாம் ராஜாக்களாக இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறோம். राजाओं को राजा अपने सिंहासन में बैठे रहेगा. ராஜாதி ராஜா தம்முடைய சிங்காசனத்திலே उनका அமர்வார். संग संग दुनिया को हम राज करने वाले हैं. அவரோடு கூட சேர்ந்து நாம் இந்த பூலோகத்தை நாம் ஆட்சி செய்வோம். उनको समय में सारी वेदना, सब कुछ कष्ट क्लेश दूर हो जाएगी. அந்த நாட்களிலே எல்லா வேதனைகளும் எல்லா பாடுகளும் நீங்கி போகும். एक न्यायिक राज्य அது ஒரு நீதியான ஒரு ராஜ்யம் आने वाला है. அந்த ராஜ்யம் வரப்போகிறது. हालेलुया. उससे पहले அதற்கு முன்பாக एक खास बात आप और मैं जानना चाहते हैं. நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். रोमियो में अभी आएंगे. ரோமர் எழுதின புத்தகம் 8वां अध्याय 18वां वचन में ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். पढ़ लीजिएगा. रोमियो 8:18. ரோமர் 8:18. क्योंकि मैं समझता हूँ कि इस समय के दुख और कलेश उस महिमा के सामने जो हम पर प्रकट होने वाली है, हमारा ऊपर प्रकट होने वाले परमेश्वर के महिमा के कुछ भी नहीं, उसकी बराबर कुछ भी नहीं है. क्यों वेदना हम कष्ट उठा रहे हैं, प्रकट अभी समय में प्रकट होने वाला परमेश्वर की महिमा के सामने कुछ भी नहीं है. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். प्रभु का राज्य आने वाला है. தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. अभी जो कष्ट क्लेश उठा रहे हैं हम,
இப்பொழுது நாம் படுகிற இந்த பாடுகள் कुछ दिन का अंदर கொஞ்ச நாட்களுக்குள்ளே उसको प्रभु का महिमा प्रकट होने वाला है। தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. उसके दिखते समय भी कुछ भी नहीं है। வெளிப்பட போகிற அந்த தேவ மகிமை ஒப்பிடப்படுது இந்த பாடுகள் ஒன்றும் கிடையாது. महिमा जब परमेश्वर की महिमा प्रकट होगा, தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது हमारा रूप बदलने वाले हैं, நம்முடைய உருவம் மாறிவிடும், हमारा सारी परेशानी दूर होने वाले हैं, நம்முடைய எல்லா வேதனைகளை மாறி போகும். हालेलुया। उसको अच्छी तरह समझने के लिए அதை நன்றாக புரிந்து கொள்ளும்படி दूसरी कोरिन्थियों 5वां अध्याय 2 से लेकर 4 तक है। इसमें तो हम कराते और बड़ी लालसा रखते हैं। इसमें हम कराते रहते हैं, कराते रहते हैं, ऐसे तड़पते रहते हैं, तड़प रहे हैं, इसी शरीर में तड़प रहे हैं। अपने स्वर्गीय घर को पहन लें। हम अपना स्वर्गीय घर को पहनने के लिए इसी धरती पर इसी शरीर में तड़प रहे हैं कि इसके पहनने से हम नंगे न पाए जाएं और हम इस डेरे में रहते हुए इसी डेरे में रहते हुए बोझ से दबे कराते रहते हैं। तो बोझ से दबे हुए कराते रहते हैं, क्योंकि हम उतारना नहीं वरन और पहनना चाहते हैं, ताकि वह जो मरणहार है जीवन में डूब जाए। Praise the Lord। जिसने हमें इस बात के लिए तैयार किया है वह परमेश्वर है। 2 கொரிந்தியர் 5:2-4 ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். मगर इसी धरती पर हम वेदना को सहते आ रहे हैं। இந்த உலகத்திலே நாம் பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறோம். हमारा देश है वहां का, நம்முடைய தேசம் வரப்போகிறது. इसी देह बदलने वाला उसी देह को पाने के लिए हम कराते रहते हैं अंदर से। அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் நம்முடைய இந்த கூடாரத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். इसलिए पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறார், जो हम सहते हैं, जो दुख उठाते हैं, प्रकट होने वाला महिमा की बराबर नहीं होंगे। இப்பொழுது நாம் படுகிற இந்த பாடுகள் இனி வெளிப்பட போகும் தேவ மகிமைக்கு அவைகள் ஒப்பானதல்ல. हालेलुया। हालेलुया। अभी कुछ दिन के अंदर हम सारे वेदना से बाहर आने वाले हैं। கொஞ்ச நாட்களுக்குள்ளே இந்த எல்லா பாடுகளும் நீங்கி அவைகளிலிருந்து வெளியே வந்து सिर्फ விடுவோம். हम मात्र नहीं है, நாம மாத்திரமல்ல 19वां वचन में लिखा है 8वां अध्याय रोमियो में 8:19 रोमियो में ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே पढ़ लीजिएगा। क्योंकि सृष्टि बड़ी आशा भरी दृष्टि से Praise the Lord। परमेश्वर के पुत्रों के प्रकट होने की बाट जो रही है। परमेश्वर को पुत्र लोग प्रकट होने के लिए पृथ्वी सारे क्या हो रहा है, बाट जो रही है। बाढ़ हो रही है। मतलब ये वेदना है, जैसे गर्भवती जैसे अपने बच्चे को जन्म देने के लिए जो तड़प रही है वेदना, उतना है उसके अंदर। ओके, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. हालेलुया। 22वां वचन पढ़ लीजिएगा। क्योंकि हम जानते हैं कि हम जानते हैं सारी सृष्टि अब तक मिलकर सारे सृष्टि, अरे भाई जितने भी जीव जंतु है, जितने भी है नेचर है, जो आसमान जमीन पहाड़ पर्वत समुद्र सारे के सारे परमेश्वर को इंतजार करते रहती है, वेदना उठाते रहती है। पढ़ लीजिए। मिलकर कराती और पीड़ाओं में पड़ी तड़पती है। पीड़ा में पड़ी तड़पती है। जैसे एक मम्मी बच्चों को जन्म देती है, उसके लिए वेदना होती है, ऐसे ही नेचर, आई टेल यू माय पीपल, जो पृथ्वी सारे ऐसे वेदना उठा रही है परमेश्वर का संतान का प्रकट होगा करके। हालेलुया। हालेलुया। தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக சகல சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. हालेलुया। हालेलुया। आजकल ये हो रहे हैं இந்த நாட்களிலே அவைகள் தான் நடக்கிறது. विश्वास की जिंदगी में விசுவாச வாழ்க்கையிலே बहुत प्रार्थना करते हैं,
அதிகமாய் ஜெபிக்கிறோம், आंसू बहते हैं, கண்ணீர் வடிக்கிறோம், कई गुनाह से छुटकारा पाने के लिए उपवास करते हैं, அநேக பாவங்களிலிருந்து விடுதலையாக உபவாசித்து नहीं हो ஜெபிக்கிறோம். रहे, तड़प रहे हैं, முடியாமல் एक அதற்காக वेदना தவிக்கிறோம். हो रहे हैं, வேதனை வருகிறது, खुद भी हम पसंद नहीं करते हैं। நமக்கும் அது விருப்பம் இல்லை. विश्वासी लोग किसी हालत में जय का जीवन बिताने के लिए कोशिश करते हैं। எப்படி ஆகிலும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறார்கள். खुदावंत सेवक लोग भी बहुत खुदावंत तेरे लिए कुछ करना करके, अद्भुत काम करना करके बहुत प्रार्थना करते रहते हैं। ஊழியக்காரர்கள் கூட அதிகமாக கர்த்தருக்காக மகிமையா வாழ வேண்டும் என்று प्रभु விரும்புகிறார்கள். वरदान प्रकट नहीं हो रहा है, ஆண்டவரே வரங்கள் வெளிப்படவில்லை. अंदर से एक वेदना चलते रहती है। உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. डरो मत माय फ्रेंड्स, நீங்கள் பயப்பட வேண்டாம். हमारा समय आ चुका है, நம்முடைய நேரம் வந்து விட்டது. नेचर भी तड़प रही है, இயற்கைகளும் தவித்துக் विश्वासी கொண்டிருக்கிறது. लोग तड़प रहे हैं, விசுவாசிகள் हम தவிக்கிறார்கள். भी परमेश्वर का स्वर्गीय का वो शरीर पहनने के लिए हम भी तड़प रहे हैं। பாரத்திலே இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். हालेलुया। ये कब होगा? இது எப்பொழுது நடக்கும்? 19 वचन में लिखा है, 19ஆம் வசனத்திலே 8:19 से रोमियो में, ரோமர் 8:19 क्योंकि सृष्टि बड़ी आशा भरी दृष्टि से परमेश्वर के पुत्रों के प्रकट होने की बाट जो रही है। हालेलुया। हालेलुया। पृथ्वी सारे परमेश्वर को पुत्र लोग कब प्रकट होंगे करके इंतजार कर रहे हैं। இந்த பூமியானது தேவபுத்திரர் வெளிப்படுவதற்காக காத்து தவிக்கிறது. हालेलुया। हालेलुया। हमारा रूप बदलने वाला है, நம்முடைய உருவம் மாற போகிறது. हमारा रूप बदलने वाला है, நம்முடைய உருவம் மாறிவிடும். ದೇವಸಾಯಲ್ಲಾಗ ಮಾರಿ ದೇವನೋಡಿರುಪೇ ನಾನು, ದೇವನೋಡಿರುಪೇ, ದೇವಸಾಯಲ್ಲಾಗ ಮಾರಿ ದೇವನೋಡಿರುಪೇ ನಾನು, ದೇವನೋಡಿರುಪೇ। जब मसीहा प्रकट होगा, கிறிஸ்து வெளிப்படும் பொழுது हम भी उनके समान प्रकट होंगे करके कला में लिखा है। நாமும் அவரை போல காணப்படுவோம். हम परमेश्वर को पुत्र करके प्रकट होते समय में நாம் தேவனுடைய புத்திரர் என்று வெளிப்படும் பொழுது सृष्टि भी उसका हालत बदलने वाला है। இந்த சிருஷ்டிகளின் நிலைமைகளும் மாறும். वो इंतजार कर रहे हैं, அவைகளும் காத்து वो கொண்டிருக்கிறது. जैसे एक माँ गर्भवती जैसे जन्म देने के लिए तड़प रही है, वैसे नेचर भी तड़प रही है। இந்த சிருஷ்டிகளும் ஒரு கர்ப்பவேதனை படுகிற ஸ்திரீயை போல அவைகளும் காத்து தவிக்கிறது. हमारा प्रभु शीघ्र आने वाला है, நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமா जब வரப்போகிறார். आएगा அவர் வரும் பொழுது धरती पर ये सारे बदलाव होंगे। பூமியிலே இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும். 8वां अध्याय 20वां वचन 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே पढ़ लीजिएगा। क्योंकि सृष्टि अपनी इच्छा से नहीं हम्म, पर अधीन करने वालों की ओर से व्यर्थता के अधीन इस आशा से की गई है। Praise the Lord। ये सृष्टि सारे अपने आप बदलेंगे नहीं है, இந்த சிருஷ்டியானது தானாகவே மாற முடியாது. उनका अनुसार बदलने वाले। परमेश्वर को पुत्र लोग प्रकट होंगे, वो भी बदल जाएंगे। தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் பொழுது அவைகள் மாறும். हालेलुया। आप तैयार हैं? நீங்கள் ஆயத்தமா? मसीह अंदर आया है, இயேசு உள்ளே வந்திருக்கிறாரா? वेदना कुछ दिन के लिए है, இந்த பாடுகள் கொஞ்ச நாளைக்கு தான். अभी कुछ दिन के लिए वेदना है, இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு अभी தான். कुछ दिन के अंदर प्रकट होने वाला महिमा का समान नहीं है। वो வெகு சீக்கிரத்திலே வெளிப்பட போகிற தேவ மகிமைக்கு அவைகள் हमारा ஒப்பானதல்ல. राज्य आने वाला है, நம்முடைய ராஜ்யம் வரப்போகிறது. राजाओं का राजा सिंहासन में बैठने वाला है। ராஜாதி ராஜா சிங்காசனத்திலே உட்கார जितने போகிறார். भी क्रोध है सारे कुछ खुदावंद हटाने वाला है। எல்லா பகைகளையும் விரோதங்களையும் தேவன் மாற்றி போடுவார். बच्चे सांप का हाथ में ले लेंगे, பிள்ளைகள் பாம்புகளை கையில் और எடுப்பார்கள். शेर और मेमना सारे दोनों इकट्ठा होकर घास खाने वाले हैं। சிங்கமும் ஆடுகளும் ஒன்றாய் சேர்ந்து புல்லை தின்ன போகிறது. मेरा कला में लिखा है, வேதத்தில் எழுதி இருக்கிறது. विश्वास करता हूँ। बिलीवर्स मात्र नहीं है, விசுவாசிகள் மாத்திரமல்ல, सारे नेचर भी वेदना खाते रहती है। இயற்கைகளும் அதற்காக வேதனைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறது. हालेलुया। 3 प्रकार का वेदना हम देख सकते हैं। 3 விதமான வேதனைகளை நாம் பார்க்கலாம். नंबर 1 முதலாவதாக प्रकृति, இயற்கை. 22वां वचन में लिखा है, 22ஆம் வசனத்திலே ये सारी प्रकृति वेदना उठा रही है। இந்த இயற்கையானது வேதனையோடு இருக்கிறது. में लिखा है 23ஆம் வசனத்திலே विश्वासी लोग भी, விசுவாசிகளும் पहले प्रकृति
முதலாவது இயற்கை, नंबर 2 இரண்டாவது सारे विश्वासी लोग, எல்லா விசுவாசிகள், और नंबर 3 மூன்றாவதாக पवित्र आत्मा, பவித்ர பரிசுத்த वो भी ஆவியானவர். हमारा संग रहकर वेदना उठा रहे हैं। அவர் நம்மோடு கூட வேதனையாயிருக்கிறார். रोमियो 8:9 से 19 से 22 तक पढ़ते समय में ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 22 வரை நாம் வாசிக்கும் பொழுது जो सारे नेचर जो प्रकृति वेदना उठाते हम देखते हैं। இயற்கையானது வேதனையை அடைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். कब परमेश्वर का संतान प्रकट होंगे, எப்பொழுது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. कब हमारा छुटकारा होगा, எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. अरे भाई नेचर भी अपना फल नहीं दे रहे हैं, இயற்கையும் தன்னுடைய பலனை கொடுக்க முடியவில்லை. अच्छी तरह ग्रोथ नहीं हो पा रहे हैं, நல்ல பலனை கொடுக்க முடியாமல் अच्छा போகிறது. फसल नहीं हो रहे हैं। நல்ல விளைச்சல் இல்லை. कारण एक ही है, அதற்கு காரணம் என்ன? आदम को खुदा ने कहा तेरे कारण धरती श्रापित होंगे। ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. मगर प्रभु का राज्य आते समय में ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது प्रकृति बदलने वाले हैं। இந்த இயற்கையானது மாறும். नंबर 2 विश्वासी लोग, விசுவாசிகள். दूसरी कोरिन्थियों 5:17 में हमेशा हम दूसरी के काम के लिए बोलते रहते हैं। 2 கொரிந்தியர் 5:17 எப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். क्या करते हैं, जो अगर एक व्यक्ति मसीह में हुई तो नया जो सब कुछ पुराने बीत गए, सब कुछ नया हो गया कहते हैं। ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிட்டான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயின என்று अगर आपको बताना चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், सब कुछ हम नया हो चुके हैं क्या? எல்லாம் புதிதாகி விட்டதா? नया होते जा रहे हैं, நான் புதிதாய் ஆயிக்கொண்டே मगर இருக்கிறோம். हमारा दिन आ गया है, ஆனால் நம்முடைய நாள் வரும், प्रभु प्रकट होने वाला है, ஆண்டவர் வெளிப்படுவார், हम पूरी तौर से नया हो जाएंगे। हालेलुया, நாம் முழுமையாக புது சிருஷ்டியாய் மாறிவிடுவோம். नया सृष्टि हो गया, புது சிருஷ்டியாய் सब कुछ மாறிவிடுவோம். बदल गए, எல்லாம் மாறி सब போகும், कुछ नया हो गया। எல்லாம் புதிதாகும். परमेश्वर का महिमा को हम पहन लेंगे, தேவனுடைய மகிமையை நாம் தரித்துக்கொள். இது கொஞ்ச நாட்களுக்குள்ள நடக்கும். हमारा रूप बदलने वाला है। நம்முடைய உருவம் மாற போகிறது. हालेलुया, आप रेडी हैं? நீங்கள் ஆயத்தமா? आप रेडी हैं? நீங்கள் ஆயத்தமா नया இருக்கீங்களா? सृष्टि है, புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். नया सृष्टि है, புது சிருஷ்டியாய் மாற बदलने வேண்டும். वाला है। நாம் மறுரூபமாவோம். इसलिए दूसरी कोरिन्थियों पहले में हम पढ़ रहे थे, दूसरी कोरिन्थियों 5वां अध्याय 2 से 4 तक पढ़ते समय में 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 லிருந்து 4 வரை நாம் ये வாசித்தோம். परमेश्वर को महिमा को देखो, ये मिट्टी के बर्तन में हम पाए रखे हैं, उसके अंदर है वो बैठा है। தேவனுடைய மகிமையை இந்த மண்ணான பாத்திரத்துக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். इसी डेरा में हम तड़प उठा रहे हैं, हम तकलीफ उठाते रहे। இந்த பூமிக்குரிய கூடாரத்திலிருந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். महान परमेश्वर का देह, वो स्वर्गीय का देह हम पहनने वाले हैं। ஆனால் தேவனுடைய அந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். प्रिय मित्रों, कुछ देर के लिए தேவனுடைய சாயலை நாம் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். प्रकाशित वाक्य 21वां अध्याय 4 वचन में लिखा है, வெளிப்படுத்தல் 21:4 प्रभु कहता है ஆண்டவர் சொல்லுகிறார், अभी मृत्यु नहीं है, இனி மரணம் கிடையாது, वहाँ दुख नहीं है, இனி துக்கம் கிடையாது, वहाँ शोकित नहीं होंगे, அங்கு வேதனை கிடையாது, वहाँ पुराने सारे बीत गए, सब कुछ नया हो गया है। முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. और प्रभु अपना आंसू को, सारे हमारा आंसू को मिटाएगा। கர்த்தர் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் पढ़ துடைப்பார். लीजिएगा 21:4 में, வெளிப்படுத்தல் 21:4 आकाश को नाम वह उनकी आंखों से सब आंसू पोंछ डालेगा और उसके बाद मृत्यु न रहेगी और न शोक न विलाप न पीड़ा रहेगी, पहली बातें जाती रहेंगी। Praise the Lord, Hallelujah, हालेलुया। सब कुछ नया हो गया, எல்லாம் புதிதாகிவிடும். नया सृष्टि। புது சிருஷ்டி. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. पुराने बात सारे बीत जाएंगे भाई, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். போனது प्रभु का समान हो गया, நம்முடைய சரீரம் மாறி போகும். आंसू नहीं है, தேவ சாயலாய் दुख नहीं है, மாறும். துக்கம் இல்லை, वेदना नहीं है, வேதனை இல்லை, उनका संग संग रहेंगे। அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்வோம். हम हालेलुया हालेलुया कहते उड़ जाने वाले हैं, उड़ जाने वाले हैं। हम हालेलुया कहते हैं,
நாம் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். हम उड़ने वाले हैं, நாம் பறந்து போகிறவர்கள், उनके समान हो जाएंगे। அவரை போல மாறுவோம். वहाँ वेदना नहीं है, அங்க வேதனை கிடையாது, आंसू नहीं है, அங்க கண்ணீர் கிடையாது, दुख नहीं है, அங்க துக்கம் கிடையாது, वहाँ मृत्यु नहीं है। அங்க மரணம் கிடையாது. यीशु उनके संग है, நித்திய நித்தியமாய் அவருடைய उनके ராஜ்யத்திலே राज्य के साथ है, அவருடைய उनके ராஜ்யத்திலே संग संग रहने वाले। அவரோடு கூட ஆளுகை ये செய்வோம். डेरा बदलने वाले हैं, இந்த சரீர கூடாரம் ये மாறும், तंबू बदलने वाले हैं, இந்த கூடாரம் மாறி ये போகும், शरीर का तंबू बदलने वाला இந்த है, சரீர கூடாரம் மாறி போகும், उनके समान होंगे। அவருடைய சாயலாய் மாறும், நம்முடைய உருவம் மாறி हमारा போகும், दिन बदलने वाला, நம்முடைய நாட்கள் हमारा மாறும், देश बदलने वाला, நம்முடைய தேசம் மாறும், हमारा राज्य बदलने वाला, நம்முடைய ராஜ்யம் மாறும். युगानी युग तक उनके संग रहेंगे। நித்திய நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை उनके செய்வோம். राज्य में, நித்திய நித்தியமாய் हम उनके राज्य में அவருடைய ராஜ்யத்திலே क्रोध नहीं है, அங்கு பகை கிடையாது. और जानवर सारे इकट्ठा होकर घास खाएंगे, மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து புல்லை தின்னும். क्रोध हट गया है, பகைகள் நீங்கி போகும். न्याय का राज्य होने वाला है, அது நீதி உள்ள हमारा प्रभु ராஜ்யம், प्रकट होने वाला है। நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுவார். तीसरी बात है மூன்றாவதாக पवित्र आत्मा। பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा பரிசுத்த ஆவியானவர் आजकल हमारा अंदर रहते हुए நமக்குள்ளே இருந்து जब हम परमेश्वर का आगे को तोड़ देते हैं, நாம் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, प्रभु को बात नहीं मानते हैं, தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமற் போகும் பொழுது, हमारा अंदर वेदना का साथ रह रहा है। அவர் நமக்குள்ளே துக்கத்தோடு இருக்கிறார். हम लोगों के लिए प्रार्थना करता है, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார், दुखी हो जाता है। அவர் வேதனைப்படுகிறார், प्रिय मित्र, वो भी वेदना उठा रहे हैं। அவரும் வேதனை அனுபவிக்கிறார். इब्रानियों 7 अध्याय 25-25 में ऐसे लिखा है, எபிரேயர் 7:25 हम लोगों के लिए परमेश्वर ईसा मसीह प्रार्थना करते रहता है। நமக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். कब? எப்பொழுது? जब हम गुनाह करते हैं। நாம் பாவம் செய்யும் பொழுது. मसीह को ग्रहण किया है, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு परमेश्वर को दुखी लेकर आते हैं, நாம் அவருக்கு வேதனை உண்டாக்கும் பொழுது, गुनाह करते हैं, பாவம் செய்யும் பொழுது, जब परमेश्वर का क्रोध हमारा ऊपर नहीं आने के लिए, தேவ கோபம் நம்ம மேலே வராமல் இருக்கும்படி ईसा मसीह हम लोग के लिए, आपके लिए, मेरे लिए बिछुए की प्रार्थना करता रहता है। இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். पढ़ लीजिएगा 7:25 इब्रानियों। इसलिए जो उसके द्वारा परमेश्वर के पास आते हैं वह उनका पूरा पूरा उद्धार कर सकता है, क्योंकि वह उनके लिए विनती करने को सर्वदा जीवित है। हालेलुया। पहले होना दूसरी अध्याय पहला और दूसरी वचन पढ़ते समय में एक बात हम देखते हैं। 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே पढ़ लीजिएगा। हे मेरे बालकों, हे मेरे बालकों, मैं ये बातें तुम्हें इसलिए लिखता हूँ इसलिए मैं लिखता हूँ ये बातें, कि तुम पाप ना करो। तू पाप नहीं करना है, और यदि कोई पाप करे अगर गलती से पाप करिए तो पिता के पास एक सहायक है, हमारे पिता के पास एक सहायक है, अर्थात धर्मी यीशु मसीह। ईसा मसीह एक सहायक आपके लिए, मेरे लिए पिता के पास है। उसके नीचे पढ़ लीजिए। और वही हमारे पापों का प्रायश्चित है, हमारा पापों को प्रायश्चित ईसा मसीह हो गया है, और केवल हमारे ही नहीं, केवल हमारा नहीं है, वरन सारे जगत के पापों का भी। सारे जगत में जितने भी पाप किया है वो सारे के लिए हमारा बिचवे, हमारा प्रभु, हमारा ये प्रायश्चित ईसा मसीह हो गया है। मात्र नहीं है, पिता के पास हम लोग के लिए प्रार्थना करते रहता। पढ़ लीजिए तब। என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். तमिल में बहुत बढ़िया लिखा है, दोबारा पढ़ेंगे उसको तमिल में। என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், अगर एक व्यक्ति गुनाह किए तो நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, जो धर्मी हमारा प्रभु ईसा मसीह நமக்காக பிதாவினிடத்தில் हम लोगों के लिए पिता के पास பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். विनती करते रहता, प्रार्थना करता है, प्रभु इसने गलती की, माफ कर दे। ये प्रिय मित्रों, प्रकृति मात्र नहीं है, सिर्फ आप में मात्र नहीं है, ईसा मसीह भी आज हम गुनाह किए तो हम लोग के लिए वो भी तड़प रहा है।
இயற்கை மாத்திரமல்ல, விசுவாசிகள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கூட प्रार्थना करता रहता है। அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். मात्र नहीं है, रोमियो 8:34 में हम पढ़ते हैं, ரோமர் 8:34 8:34 में, ரோமர் 8:34 फिर कौन है जो दंड की आज्ञा देगा? मसीह ही है जो मर गया, वरन मुर्दों में से भी जी उठा और परमेश्वर के दाहिने ओर है और हमारे लिए निवेदन भी करता है। आपके लिए, मेरे लिए निवेदन, प्रार्थना, विनती परमेश्वर की ओर से करने वाला परमेश्वर ईसा मसीह हम लोग के लिए है। உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறதான இயேசு கிறிஸ்து இருக்கிறார். इसलिए हमारा गुनाह, जब ईसा मसीह ग्रहण करने के बाद हमारा गुनाह माफी हो गया, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. अभी हमें दंड कौन दे सकता है? இப்பொழுது நம்மை ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? मसीह के अलावा हमें धोए हुए तो இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி இருக்குமானால், ईसा मसीह आखिरी हमारा स्वास्थ्य तक हम लोगों के लिए प्रार्थना, विनती, प्रार्थना करते रहेगा। நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। हम छुटकारा पाएंगे, நாம் விடுதலை அடைவோம். छुटकारा पाएंगे ब्रदर, நீங்க விடுதலை அடைவீங்க. सिस्टर आप छुटकारा पाएंगे, சகோதரி நீங்கள் விடுதலை जवान அடைவீர்கள். आप छुटकारा पाएंगे, माय भाई வாலிபனே நீங்கள் நிச்சயமா விடுதலை அடைவீர்கள். डरिए मत। பயப்பட வேண்டாம். प्रभु का ग्रहण किया, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? हम छुटकारा पाएंगे। விடுதலை அடைவோம். वेदना कुछ दिन के लिए, இந்த வேதனை கொஞ்ச நாட்களுக்கு. मगर उसमें मगन, उसमें मजा नहीं लेना, उसमें जीवित नहीं रहना, பாவத்துக்குள்ளே வாழக்கூடாது, அதிலே இன்பம் नफरत करना। பாவத்தை வெறுக்க வேண்டும். हम परमेश्वर से विनती करें तो, ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, समर्पण करें तो அர்ப்பணிக்கும் பொழுது हमें छुड़ाएगा। நம்மை விடுதலை ஆக்குவார். जब से हम उद्धार पाए तब से लेकर आखिरी श्वास तक आप लोग के लिए, मेरे लिए प्रार्थना करते रहेगा ईसा मसीह। அவருடைய வாக்குத்தத்தன்படி நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய கடைசி மூச்சு வரை நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருப்பார். हालेलुया। इसलिए ஆகையால் हम नष्ट नहीं होंगे, நாம் நாசமாக हम नाश नहीं होंगे, நாம் கெட்டு போக हमारा மாட்டோம். आत्मा नष्ट, प्राण नष्ट नहीं होगा, நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு अनंत काल போகாது. जीवन हमारा है। तो तालियां बजा कर तब खुदावंद को धन्यवाद बोलेगा। हालेलुया। நீங்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. कि जीवन எனக்கு है, நித்திய ஜீவன் உண்டு. मेरा पुनरुत्थान की जीवन है, எனக்கு உயிர்த்தெழுதலின் मेरा ஜீவன் रूप உண்டு. बदलने वाला என்னுடைய है, உருவம் மாறப் போகிறது. मेरा देह बदलने वाला இந்த है, சரீரம் ये மாறப் तब போகிறது. बदलने वाला இந்த है, கூடாரம் மாறப் और போகிறது. नेचर भी तड़पते रहती है, இயற்கையும் தவித்துக் கொண்டிருக்கிறது. मैं भी तड़प रहा हूँ, நானும் தவித்துக் मैं भी கொண்டிருக்கிறேன். वेदना सहते आ रहा हूँ। நானும் பாடுகளை அனுபவித்துக் प्रभु क्यों கொண்டிருக்கிறேன். प्रार्थना नहीं सुनता? ஆண்டவர் ஏன் என் ஜெபத்தை एक கேட்கவில்லை? तड़प है नाम का अंदर, உங்களுக்குள்ள இந்த வேதனை मेरा இருக்கிறதா? चर्च बढ़ोतरी नहीं हो रहा, என் சபை பெருகலையே, जितने भी आए हैं चले गए हैं, வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களே. ऐसे दुखी होगा, ஒருவேளை அப்படி வேதனை एक இருக்கலாம். तड़प होगा। அப்படி உங்களுக்கு ஒரு வேதனை शुद्ध இருக்கலாம். राज आपको देखते रहते हैं। பரலோகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. Cheer up my brother, நீங்கள் உற்சாகப்படுங்கள். हमारा दिन आ गया है, நம்முடைய நாட்கள் வந்து हमारा விட்டது. रूप बदलने वाला है। நம்முடைய உருவம் மாறப் போகிறது. हमें एक विनती करने वाला एक परमेश्वर जीवित है, நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். मात्र नहीं है। அது மாத்திரமல்ல, 26वां वचन 8वां अध्याय रोमियो में, ரோமர் 8:26 पवित्र आत्मा பரிசுத்த ஆவியானவர் हमें, हम लोग के लिए विनती प्रार्थना करता है। நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேதனை पढ़ செய்கிறார். लीजिएगा 26वां वचन। इसी रीति से आत्मा भी हमारी दुर्लभता में सहायता करता है, क्योंकि हम नहीं जानते कि प्रार्थना किस रीति से करना चाहिए, परंतु आत्मा आप ही ऐसी आहें भरकर जो बयान से बाहर है हमारे लिए विनती करता है। हालेलुया। அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று, हमें कैसे तरीका है, कैसे प्रार्थना कर हम नहीं जानते हैं, அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே पवित्र आत्मा வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு इतना है, बड़ी कुटते कुटते प्रार्थना करते हैं, प्रभु ऐसे करके वेदना का साथ। हाँ, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். हम लोग के लिए प्रार्थना करने वाला, अंदर से बैठकर प्रार्थना करने वाला पवित्र आत्मा है। நமக்குள்ள இருந்து நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். केवल मत सोचना ये अन्य भाषा बोलना, அந்நிய பாஷை பேசுவதல்ல, அது மாத்திரமல்ல, पवित्र आत्मा आपका अंदर பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து बड़ी वेदना का साथ, மிகுந்த வேதனையோடு बड़ी आंसू के साथ கண்ணீரோடு आपके लिए, मेरे लिए विनती कर रहा है, உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டுதல் क्योंकि செய்கிறார். हम जानते नहीं कैसे प्रार्थना करना।
நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறோம். हमारा एनिमी कौन है करके हम नहीं जानते हैं. நம்முடைய சத்துரு யார் என்பதை நாம் हमारा அறியாமல் भविष्य இருக்கிறோம். काल नहीं जानते हैं. நம்முடைய எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் இருக்கிறோம். पवित्र आत्मा பரிசுத்த ஆவியானவர் आपका अंदर मेरे अंदर रहकर உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் बड़ी பண்ணி वेदना के साथ வேதனையோடு प्रार्थना करता है. ஜெபிக்கிறார். आज आपको प्रार्थना सुनेगी. இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் यीशु கேட்பார். मसीह की प्रार्थना सुनेगी. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை கேட்பார். हमारा रूप बदलने वाला है. நம்முடைய உருவம் மாற போகிறது. यशायाह नबी किताब पहला अध्याय 3 वचन में ऐसे लिखा 2 और 3. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். खुदावंद वाद विवाद करने के लिए खुदावंद हमें बुला रहा है. வழக்காடுவோம் வாருங்கள் என்று தேவன் அழைக்கிறார். हालेलुया. हालेलुया। पढ़ लीजिएगा यशायाह नबी किताब पहला अध्याय 2 और 3. हे स्वर्ग सुन हाँ. और हे पृथ्वी कान लगा, ये स्वर्ग सुन, ये पृथ्वी कान लगाओ, क्योंकि यहोवा कहता है यहोवा कहता है मैंने बाल बच्चों का हाँ, पालन पोषण किया मैंने बाल बच्चों को पालन पोषण किया है, और उनको बढ़ाया भी, मैं बढ़ाया भी हूँ, परंतु उन्होंने मुझसे बलवा किया। मगर उन्होंने मुझसे बलवा किया है. बैल तो अपने मालिक को बैल तो अपने मालिक को, और गधा अपने स्वामी की चरनी को पहचानता है, गधा अपने स्वामी को चरनी को पहचानता है, परंतु इज़राइल मुझे नहीं जानता। परंतु इस्राएल मुझे नहीं जानता है. मेरी मेरी प्रजा विचार नहीं करती। मेरी प्रजा विचार नहीं करती है. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். मेरे लोग मुझे पहचानते नहीं. என் ஜனங்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள். बैल और गधे अपने मालिक को जानते. மாடும் கழுதையும் தன் எஜமானை முன்னணி அறியும். हमारा सृजनहार को इंसान नहीं जानते. ஆனால் தங்களுடைய சிருஷ்டிகரை மனுஷன் அறியாமல் போய்விட்டான். हमारा प्रभु प्रेमी है. நம்முடைய ஆண்டவர் हमारा அன்புள்ளவர். प्रभु पवित्र है. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். वो जिंदा खुदा है. அவர் ஜீவனுள்ளவர். आपको मेरे लिए कलवरी क्रूस पर जान दिया है. உங்களுக்கு எனக்கா கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை जो கொடுத்தார். कोई भी उसको विश्वास करके ग्रहण करते हैं उनको पुत्र पुत्र होने का, पुत्र पुत्रियां होने का अधिकार दिया है. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகிற அதிகாரத்தை स्वर्ग கொடுத்திருக்கிறார். राज आपका मेरा है. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு எனக்குரியது. उसका लव हमें धोकर शुद्ध कर देती है. அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. यीशु मसीह को ग्रहण करने के कारण இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே हमारा दूसरी मृत्यु है ही नहीं. இனி நமக்கு இரண்டாம் மரணம் उस கிடையாது. दिन के लिए तड़प रहे हैं, वेदना उठा रहे हैं. இந்த பாடுகள் கொஞ்ச நாளைக்காக தான். ये पहले आदम को द्वारा ये आया है, முதல் ஆதாமின் மூலமாக இந்த பாடுகள் और வந்தது. दूसरी आदम को द्वारा हमें जय दिया परमेश्वर. ஆனால் இரண்டாம் ஆதாமின் மூலமாக தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். आपको मजदूरी तो मृत्यु है, பாவத்தின் சம்பளம் மரணம். मृत्यु से जय दिलाया परमेश्वर. हमारा प्रभु जिंदा है. மரணத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறதான ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். हालेलुया. हालेलुया। वो दोबारा आने वाला है. அவர் திரும்பவும் வரப்போகிறார். ये आसमान, ये पृथ्वी, आजा सुनो, मैंने बच्चों को पालन पोषण किया है, बड़ा भी हो गए हैं. जैसे गधे, जैसे बैल अपने मालिक को चरनी को जानता है, मगर मेरे लोग नहीं जानते. வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். एक दिन आने वाला है, ஒரு நாள் வரப்போகிறது. अधिशीघ्र प्रभु प्रकट होने वाला है. வெகு சீக்கிரத்திலே நம்முடைய ஆண்டவர் வெளிப்பட क्या போகிறார். अपना रूप बदलेगा? உங்களுடைய உருவம் மாறிவிடுமா? नहीं तो இல்லாவிட்டால் अनंत काल की नरक है. நித்தியமான ஒரு நரகம். अपना रूप बदलने चाहते तो உங்களுடைய உருவம் மாற आज வேண்டுமானால் समर्पण कर लीजिए. நீங்கள் அர்ப்பணியுங்கள். खुदावंद ईसा मसीह अपना हाथ बढ़ाते हुए आपके लिए इंतजार कर रहा है. இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களை விரித்தவராய் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். मैंने ग्रहण किया,
நான் ஏற்றுக்கொண்டேன், आप ग्रहण कर लीजिए। நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள்। हमारा रूप बदल जाएगी, நம்முடைய உருவம் மாறும், हमारा वेदना का अंत दिन आएगा। நம்முடைய பாடுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்। Very quickly we are going to be transformed வெகு சீக்கிரத்திலே நாம் like மறுரூபமாவோம், Jesus। இயேசுவை போல मसीह के மாறுவோம், समान होने वाले हैं। இயேசுவை போல நாம் आप மாறுவோம்। समर्पण कर लीजिए। நீங்கள் அர்ப்பணியுங்கள்। बैल अपने मालिक को जानते हैं। மாடு தன் எஜமானின் முன்னணி அறியும்। कितना भी मसीह को ग्रहण किया है, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் दूसरे जो मसीह को छोड़कर जाते समय में ஆண்டவரை விட்டு விலகி தூரம் போனால் खुदाम के दास के एक तड़प आ जाती है, ஊழியக்காரனுடைய உள்ளத்திலே ஒரு வேதனை உண்டாகும்। दूसरे एक वेदना आ जाती है। ஊழியக்காரனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை உண்டாகும்। जैसे गलातियों में पढ़ते समय में கலாத்தியர் புத்தகத்திலே நாம் 4:19 में लिखा है, கலாத்தியர் நிருபத்திலே 4:19 गलातियों 4:19 में கலாத்தியர் 4:19 पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறார், गलाती चर्च परमेश्वर के पास आए थे बहुत आज से लोग, கலாத்தியர் சபையார் अनेகர் இயேசுவண்டை कुछ வந்தார்கள்। दिन के बाद परमेश्वर को छोड़कर जाने लगे। கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டார்கள்। दोबारा उन लोग वापस लौटने के लिए அவர்கள் திரும்பவுமாய் வரும்படிக்காக पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறார், मैं दोबारा एक गर्भ वेदना सहने पड़ेगा। நான் மறுபடியும் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன்। I bore you, मैंने तो जन्म दिया है मसीह में। நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள பெற்றெடுத்தேன்। शायद खुदा के दास लोग, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, शायद आपको ये वेदना होगा। ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த வேதனை இருக்கலாம்। लोग मसीह को छोड़कर जाते समय ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகும் பொழுது आपको वेदना व्यर्थ नहीं होगा, உங்களோட வேதனைகள் ஒரு நாள் வீணாய் போகாது, आपका आंसू व्यर्थ नहीं होगा। உங்கள் கண்ணீர் வீணாய் போகாது। जरूर खुदा वापस लेकर आएगा, ஆண்டவர் அவளை திரும்ப நிச்சயமாய் கொண்டு வருவார்। जरूर एक वेदना है ஒரு வேதனை உண்டு, कुछ दिन के लिए। அந்த வேதனை கொஞ்ச நாளைக்கு। आज के संदेश यही है, प्रकृति वेदना उठा रही है। இந்த நாளின் செய்தி இதுதான், இயற்கை வேதனைப்படுகிறது। गर्भ देने वाला एक बच्चा मम्मी की तरह वेदना होती है। ஒரு கர்ப்ப ஸ்திரியை போல, அது பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல विश्वास की வேதனைப்படுகிறது। जिंदगी में कई प्रकार की वेदना होती है, விசுவாசிகளோட வாழ்க்கையில பல விதமான வேதனைகள் உண்டு, कष्ट क्लेश उठा रहे हैं, கஷ்டங்களும் உபத்திரவங்களும் உண்டு। इसी डेरा में सह रहे हैं। இந்த கூடாரத்திலே அவைகளை நாம் சகித்துக் क्यों கொண்டிருக்கிறோம்। प्रभु क्यों ऐसे करके आप सवाल पूछते होंगे। அநேக நேரங்களில் ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம்। हमारा दिन आ रहा है, நம்முடைய நாட்கள் வருகிறது, हमारा रूप बदलने वाला। நம்முடைய உருவம் மறுரூபமாகும்। सिय्योन देश हमारा देश, சீயோன் தேசம் நம்முடைய தேசம்। रहते हैं हम परदेश, இந்த உலகத்திலே நாம் பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்। जाएंगे हम अपना देश। நாம் நம்முடைய தேசத்திற்கு போய் சேருவோம்। हालेलुया, हालेलुया। तैयारी हो जाए, ஆயத்தப்படுவோம்। आपके लिए मेरे लिए ईसा मसीह भी वेदना उठा रहा है। உங்களுக்காக எனக்காக இயேசுவும் வேதனைப்படுகிறார்। यहोवा परमेश्वर का दाहिने हाथ ओर से बैठकर विनती कर रहा है। தேவனுடைய வலது பாரசத்திலே அவர் அமர்ந்து கொண்டு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்। पवित्र आत्मा भी वेदना के साथ हमारा अंदर बैठे हुए। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்காக அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்। हालेलुया। ये खुदा का दास की एक वेदना, ஊழியக்காரர்களுக்கு ஒரு வேதனை உண்டு। जो लोग उधार पाकर बैकस्लाइडिंग हो जाते हैं। ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் பின்வாங்கி போகும் பொழுது और उस कहता है, பவுல் சொல்லுகிறார், वे दोबारा जन्म देना जैसे वेदना होना। நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், திரும்பமாய் உங்களை பெற்றெடுக்கும்படி கர்ப்ப வேதனைப்படுகிறேன்। गर्भ वेदना हुए तो बच्चा जन्म होंगे। கர்ப்ப வேதனை வருமானால் நிச்சயமாய் பிள்ளை உண்டாகும்। एक नया जीवन प्रकट होने वाला है। ஒரு புதிய ஜீவன் வெளிப்படும்। हमारा जीवन बदलने वाला है, நம்முடைய ஜீவன் மாறும், प्रकृति बदलने वाले हैं, பூமி இயற்கை மாறும், हमारा वातावरण बदलने वाला है, சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், हम सब बदलने वाले हैं। நம்ம எல்லாரும் மாறுவோம்। आइए दुआ करेंगे। நாம் ஜெபிக்கலாம்। खुदावंद ईसा मसीह अपने ग्रहण नहीं किए हुए तो இதுவரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் अपने मन में बुला लीजिए। உங்கள் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்। ये दुनिया नाश होने वाला है, இந்த உலகம் சீக்கிரமாய் அழிந்து போகும்। अनंत काल जीवन प्रभु ईसा मसीह के संग संग हम रहेंगे। நித்திய ஜீவனை கொடுக்கிற இயேசுவோடு நித்திய நித்தியமாய் நாம் वो வாழ்வோம்। देने के लिए आया है। அதை கொடுக்கதான் அவர் வந்தார்। पहले आदम ने गुनाह करके मृत्यु लेकर आया है, முதல் ஆதாம் பாவம் செய்து மரணத்தை கொண்டு வந்தான்। दूसरी आदम आकर अपने जान देकर हमें जीवन दिया है। ஆனால் இரண்டாவது ஆதாம் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை உயிர்ப்பித்தார்। नया जीवन, नया अनंत काल जीवन दिलाया। நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார்। विश्वास करने वाले कोई भी नाश नहीं होंगे। விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போவதில்லை। अपने मन में बुला लीजिए। உங்கள் உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள்। शायद आप विश्वासी होंगे, நீங்கள் விசுவாசிகளா இருக்கலாம், वेदना उठा रहे होंगे,
வேதனையோடு இருக்கலாம், शायद बीमार होगा, வியாதியா இருக்கலாம், कष्ट क्लेश होगा, பாடுகளும் निंदा உபத்திரவங்களும் अभिमान होगा, நிந்தைகள் बच्चे அவமானங்கள் लोग के இருக்கலாம். बारे में बहुत क्लेश उठाते होंगे, பிள்ளைகளை குறித்த வேதனை உங்களுக்கு அதிகமா निंदा இருக்கலாம், अभिमान होगा, நிந்தைகள் அபிமானங்கள் सड़क இருக்கலாம். जहाँ रहते हैं वहाँ आपके लिए कोई इज्जत नहीं होगा, जैसे लगेगा நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்கு மரியாதை மதிப்பில்லாமல் आपका இருக்கலாம். प्रार्थना करते रहते हैं, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், विश्वास करते हैं, விசுவாசிக்கிறீர்கள், फिर भी वेदना को उठाते जा रहे हैं। ஆனாலும் இந்த வேதனை நீங்கள் சகித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். प्रभु का वचन बताती है வேத வசனம் சொல்லுகிறது, हमारा दिन निकट है, நம்முடைய நாள் வெகு इन சமீபமா दिनों இருக்கிறது. में कुछ दिन के लिए हम वेदना का साथ जी रहे हैं, இந்த கூடாரத்திலே கொஞ்ச நாட்கள் இந்த பாடுகளை நாம் हमारा சகிக்கிறோம். रूप बदलने वाला है, நம்முடைய சரீரம் மாறும், बहुत नेचर भी तड़प रहे हैं, இயற்கையும் தவித்துக் கொண்டிருக்கிறது. और कब खुदावंद को पुत्र लोग प्रकट होंगे करके எப்பொழுது தேவபுத்திரர் வெளிப்படுவார்கள் என்று காத்துக் ये கொண்டிருக்கிறது. प्रकृति वेदना के साथ, ये गर्भ वेदना के साथ तड़पते इंतजार में बैठे हैं। இந்த இயற்கையானது கர்ப்ப வேதனைப்பட்டு காத்து தவித்துக் கொண்டிருக்கிறது. हालेलुया, आपका मेरा हालत बदलने वाले हैं நம்முடைய நிலைமை மாறப் போகிறது. और उनके साथ संग संग रहने वाले हैं। அவரோடு கூட நித்திய நித்தியமாய் நாம் வாழ்வோம். ये आंसू को दिन बदलने वाले हैं, இந்த கண்ணீர் துக்க நாட்கள் முடிந்து போகும். वहाँ मृत्यु नहीं है, அங்கு மரணம் கிடையாது, वहाँ दुख नहीं है, அங்கு துக்கம் கிடையாது. प्रभु का संग संग हमेशा रहने वाले हैं। தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் நாம் வாழப் போகிறோம். वो देने के लिए मसीहा आपको सामने अभी खड़ा है। அதை கொடுக்க இயேசு கிறிஸ்து உங்கள் எதிரே நின்று கொண்டிருக்கிறார். I feel the presence of God is very strongly coming upon you. தேவ சமூகம் உங்கள் மேலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. वेदना के साथ जा रहे हैं, நீங்க வேதனையோடு நடந்து प्रभु आपको கொண்டிருக்கிறீர்கள். गला लगा रहा है, ஆண்டவர் உங்களை அணைக்கிறார். मसीहा सारे वेदना उठा लिया है, ஆண்டவர் எல்லா வேதனையும் அவர் சகித்தார். आपको मदद करेगा। அவர் உங்களுக்கு उदவி आप செய்வார். बाहर आने वाले हैं, अभी जल्दी बाहर आने वाले हैं, நீங்கள் வெகு சீக்கிரத்திலே அவைகளிலிருந்து வெளியே उसका வருவீர்கள். राज्य स्थापित होने वाला है। அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். वहाँ दुख नहीं है, அங்கு துக்கம் கிடையாது, वहाँ क्लेश नहीं, அங்கு வேதனை கிடையாது. हमेशा हमेशा उनका संग रहेंगे। நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நாம் வாழ்வோம். समर्पण कर लीजिए। அர்ப்பணிப்போம். एक खुदा वचन तेरे लोग को तेरे हाथ में सौंप। ஆண்டவரே, இந்த வசனத்தையும் உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். I know हर एक दिल में ये वचन जाएगा, अपना काम करेगा खुदा। ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளே இந்த வசனம் சென்று கிரியை செய்யட்டும். प्रकृति दुख उठा रहे हैं, இயற்கையானது வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. विश्वासी लोग दुख उठा रहे हैं। விசுவாசிகள் வேதனை அனுபவித்துக் हमारा கொண்டிருக்கிறார்கள். संग संग हमें मदद करने के लिए प्रभु ईसा मसीह और पवित्र आत्मा दुख उठा रहे हैं, எங்களோடு கூட वेदना के साथ प्रार्थना कर रहे हैं। இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் வேதனையோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். धन्यवाद देते हैं। நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். जितने भी खुदा के दास लोग इसको देख रहे हैं, இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் ஊழியக்காரர்கள் யாவரும் गलाती चर्च के समान கலாத்தியர் சபையை போல जितने लोग मसीह को छोड़कर पीछे हट गए हैं, கிறிஸ்துவை விட்டு பின்னே போய் விட்டவர்களை उन குறித்து लोगों के लिए तड़प रहे हैं, प्रार्थना करते हैं, गर्भ वेदने सहते हैं, उन लोगों के लिए हम प्रार्थना करते हैं खुदा। அவர்களுக்காக வேதனைப்பட்டுக் கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். हर एक दास को तेरा पवित्र हाथ बढ़ा दीजिए। ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர் மேல் கரத்தை जितने வைத்து भी बाहर गए सारे के सारे वापस आने पाए खुदा। வெளியே சென்ற எல்லாரும் திரும்பி வந்து சேர்வார்களாக. शैतान का सारे काम नष्ट होने पाए। பிசாசின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாவதாக. शीघ्र हमारा हालत बदलने वाला है, வெகு சீக்கிரத்திலே எல்லா நிலைமையும் மாறும். इसके लिए हम धन्यवाद देते हैं। அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். तेरे बच्चे तेरे लोगों को तेरे हाथ में समर्पण करते हैं। வசனத்தையும் உடைய பிள்ளைகளுடைய கரத்திலே கொடுக்கிறோம். सारे महिमा आदर की योग्य तू है, सब कुछ तुझे समर्पण करते हैं। எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். मसीह के नाम में दुआ करते सुंदर ग्रहण करते हैं। இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. आमेन ஆமென். आमेन। प्रभु यीशु मसीह की कृपा और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का संगति ईसा मसीह दोबारा दुनिया में आने तक हम सबको साथ रहे। ஆமென். आमेन आमेन। इन आत्मावे कतरी स्तोत्री, इन मुर्णमे परिशुद्ध नामते स्तोत्री, इन आत्मावे कतरी स्तोत्री, कतसे सगल भारमले मरवाते। आमेन आमेन।
सबको जय मसीह की, खुदा आपका आशीष देगा। God bless you my people. கர்த்தர் உங்களை अति ஆசீர்வதிப்பாராக. शीघ्र हम सब एकत्र हो जाएंगे। வெகு சீக்கிரத்திலே நாம் எல்லாரும் ஒன்று கூடுவோம். Praise the Lord. खुदा हमें मौका देगा। தேவன் நமக்கு அந்த தருணத்தை தருவார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen.